நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி நாம் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என்னுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மாதிரியின்படி நிறைவாக்குவார் என்று நம்ம அறிக்கையிட வேண்டும். பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. எல்லாவற்றைங்கிறப்ப தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்வதற்கு, எல்லாவற்றையும் செய்வதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனா ஒரு விரோதி இருக்கிறான், அவன் பிசாசு, அவன் வேடுவன். அதாவது வேடன் பாத்தீங்கன்னா புறாவை பிடிப்பதற்கு வலையை கொண்டு போய் வச்சுட்டு அங்க தானியங்களை போட்டுட்டு பாட்டில் நிம்மதியா போய் தூங்க போயிடுறான். ஆனா அந்த புறா தான் போய் அந்த சாப்பிட போறேன்னு போய் கடைசியில வலையிலே மாட்டிக்கொள்ளுகிறது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகிற பொழுது மரணம் வருகிறது. மரணம் என்று சொல்லுகிற பொழுது அநேக நஷ்டங்கள், தீமைகள், வியாதிகள், இது போன்ற காரியங்கள் வந்து விடுகிறது. ஆனா வேடுவனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாகத்தான் கர்த்தர் இருக்கிறார். அப்ப நாம் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரே நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். அவர் தெய்வீக பாதுகாப்பை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இது எனக்கு நிச்சயம் நிறைவேறும் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆனா அந்த வேடுவன் பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் 3 விதத்துல நம்மை இந்த பாதுகாப்பான இந்த வட்டத்தை விட்டு, சூழ்நிலையை விட்டு நம்மை வெளியே வர வைத்து, ஏன்னா அவர் சொல்றார் பயப்படாதவர்கள் சொல்றாருல்ல. எந்த ஒரு துச்செய்தியை கேட்டோன்னு முதல் வரப்பே பாத்தீங்கன்னா ஒரு பயம்தான், ஒரு ஆத்மாவோட ஒரு கலக்கம், ஒரு படபடுப்பை உண்டாக்குகிறான். ஆனா சங்கீதம் 112 கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை பிரியமா இருக்கிற பொழுது துச்செய்தியை கேட்கிறதுனால நீதிமான் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய சார்பில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று அப்படி நாம கர்த்தருக்குள்ள திடன் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலம் அன்பு தெளிந்து புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப அவன் என்ன செய்வான் அப்படின்னா, முதலாவது பயத்தை கொண்டு வருகிறான். இவங்களுக்கெல்லாம் அந்த வியாதி வந்துருச்சு, இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் நஷ்டம் உண்டாயிருச்சு, அடுத்து உனக்கு அது வரப்போகுது அப்படின்னு பயத்தை உண்டாக்குகிறான். 2வது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மீது சந்தேகத்தை உண்டாக்குகிறான். 3வது சோதனை வருகிறது. சோதனையில கர்த்தர் கூட இருந்து நமக்கு வெற்றி கொடுக்க வாக்கு பண்ணி இருக்கிறார். சந்தேகம் வந்தாலும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப 3 விதத்துலதான் சாத்தான் என்ன செய்யறான், பயத்தின் மூலமாக, சந்தேகத்தையும் சோதனையின் மூலமாக நம்மை இந்த வியாதியும் நஷ்டங்களும் நம்மை பிடித்துக் கொள்ளும்படியாக அவன் வேலை செய்கிறான். ஆண்டவர் என்ன செய்யறாரு, தம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு வேலையை போடுகிறார், ஒரு பாதுகாப்பின் வளையத்தை வைக்கிறார். அந்த பாதுகாப்புக்குள்ள வளையத்துக்குள் இருக்கிற பொழுது, கர்த்தருக்குள் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிற பொழுது நமக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை. அவருடைய நிழலின் கீழ் இருக்கிற பொழுது எந்த ஒரு தீங்கும் அணுக முடியாது. அவன் என்ன செய்யறான்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வருகிறான். அவனால விழுங்க முடியாது, ஆனா சுத்தி சுத்தி வருகிறான். நம்ம கொஞ்சம் வளையத்தை விட்டு கையை காலை நீட்டினோம்னா விழுக்கிறதுக்கு வருகிறான். யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார். அவன் சாத்தான் போய் கர்த்தர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே, நீர் அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று, நீர் ஆண்டவரை வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். ஆகையினால அவன் உண்மை நேசிக்கிறான், உண்மை விசுவாசிக்கிறான், உன்னுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறான் என்று அவன் போய் குற்றம் சுமத்துகிறான். அப்ப கர்த்தர் வேலையை வைத்திருக்கிறார். அநேக நேரத்துல யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய ஆடு மாடுகளுடைய பெருக்கத்தை
தன்னுடைய வேலைக்காரர்களை குறித்து பயந்தான். என்ன பயந்தான்? ஒருவேளை என் பிள்ளைகள்லாம் பாவம் செஞ்சு செத்துருவாங்களோ, ஒருவேளை என்னுடைய ஆடு மாடுகள்லாம் நிறைய பெருகி இருக்கிறதுனால, கிழக்கிந்திய புத்திரர்கள் ஒரு பெரிய செல்வ சீமானா அவங்க இருந்ததுனால, ஒருவேளை யார் என்னுடைய வேலைக்காரங்களை எல்லாம் கொண்டு போட்டுருவாங்களோ, ஆடு மாடுகளை எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அவன் பயந்தான். அதான் அவன் சொல்றான், நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறான். அப்ப பயத்தை உண்டாக்குகிற பொழுது, கடனை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், இல்ல வியாதியை குறித்து பயம், அப்படி பயம் வருகிற பொழுது பயத்தை போக்கும்படியாக தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 365 நாளும் நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எந்த சூழ்நிலை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பயப்படக்கூடாது. சோதனை காலமா சோதனையில இருந்தாலும் நாம் யோபு சொன்னார், நான் போகும் வழி கர்த்தர் அறிவார், அவர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது, அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணாரு, அவர் தான் மகனை கொடுத்தாரு, கடைசியில பலியிடுன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டார், நான் கீழ்ப்படுகிறேன். அப்படியே மரித்து போனா கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பி கொடுக்க வல்லவர்னு அவன் விசுவாசித்தான். ஆனா கர்த்தர் அப்படி ரத்த பலி கேட்கிறவர் அல்ல, உங்களை கஷ்டப்படுத்துறவர் அல்ல, உங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவர் பிடுங்கிக் கொள்ளுகிற தேவன் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைவை நிறைவாகத்தான் அவர் இயேசு நமக்காக வந்திருக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு தெய்வீக பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, பேரளவுக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை பாதுகாப்பையும் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் மிஞ்சி மிஞ்சி போகிற பொழுது தேவனுடைய நியாயத்திற்பை அவர்களே வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுது நம்ம வாசித்த அந்த சங்கீதம் 91 கூட அங்க என்ன சொல்லியிருக்கு? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய நோக்கங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக ஒருவர்கள் மிஞ்சி அவங்க செயல்படுறார்கள் என்றால் அவங்க தான் கீழே விழுந்து போவார்கள். உங்க பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் அவங்க உங்களை மேற்கொள்ள முடியாதவர்கள், அவர்கள் விழுந்து போயிருவார்கள். கர்த்தரோட யுத்தம் பண்ணி யாராச்சும் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. நீங்க ஏசாயா வாசிக்கிறப்ப உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்ன செய்யற அப்படின்னு மிரட்ட முடியுமா? தடி இருக்கு, தடி பிடிச்சிருக்கவனை பார்த்து உன்னை விட நான் பெரிய ஆளுன்னு சொல்றது மாதிரி. ஏன்னா நீங்க மக்கள் அப்படி பேசுறாங்கல்ல, கடவுள் எங்க இருக்க, எங்க உங்க இயேசுநாதரை இதை செய்ய சொல்லுங்க, நான் அப்புறம் நம்புறேன். ஆனா உண்மையிலே எல்லாமே சகலமும் அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய சாயல, அவருடைய ரூபத்தின்படி நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தடி பிடித்திருக்கிறவனை மிரட்டினா போல இன்னைக்கு கடவுளை பார்த்து ஏனெனை ஜெனிபித்தாய் என்று கேட்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய நோக்கங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க அவர்கள் வருகிற பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், இவர்கள் பழுக வேண்டும், பெருக வேண்டும், இவர்கள் கானான் தேசத்துல அவர்கள் பழுகி பெருகி பூமி முழுவதும் இவர்கள் ஆசீர்வாதமாக சாட்சியாக இருக்கும்படியாக தேவன் நோக்கமும் திட்டமும் கொண்டிருந்தபடினாலே இவர்களுக்கு விரோதமாய் வந்த ஆட்கள் அவர்கள் தான் விழுந்து போனார்கள். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல பாக்குறப்ப மோர்தகாய் அவன் யூதன், ஆமான் அமலேக்கு வம்சத்தான். அவருடைய நண்பர்கள்லாம் சொல்றாங்க, அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம். அநேக தீமையான காரியங்களை யோசித்தான். எப்படி யோசித்தான் அந்த ஆமான்? இந்த மோர்தகாயை இந்த தூக்கு மரத்துல தூக்கி விடணும்னு சொல்லிட்டு 50 அடி உயரத்துக்கு, 50 முழம் உயரத்துக்கு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுட்டு ராஜா கிட்ட பேச போறான். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை மாறுகிறது. இவனே அந்த தூக்கு மரத்துல ஏற்றுக்கொள்ளும்படியாக சூழ்நிலை வருகிறது. சொல்றாங்களா, புளிய பறிச்சா புளியில பறிச்சவனா விழுவான் அப்படிங்கிற மாதிரி அப்படி தீமையான காரியங்கள் உண்டாகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. தீங்கு உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இஸ்ரேல் மக்கள்
அந்த செங்கடல் வழியாக கடந்து வருகிற பொழுது பார்வோனும் அவனுடைய சேனையும் பின்தொடர்ந்து அங்கே செங்கடலுக்குள் வருகிற பொழுது மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார், உன் கோலை நீட்டுன்னு சொன்னாரு. நீட்டுனா பார்வோனும் அவனுடைய ரதங்களும், பார்வோன் இருக்கிறான், அவனுடைய ரதங்களும் குதிரை வீரர்களும் அங்கே மரித்து போனார்கள். மரித்து போன பிரேதங்களை இஸ்ரவேலர் பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான வலயத்தை விட்டு நாம் போகக்கூடாது. வேதத்தில் சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நம்மை சுற்றி அக்கினி மதலாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்.